ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வறுமை தரும் கிரக இணைவுகள். இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்கும். கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான கிரக இணைவுகளும் உண்டு. அதை பற்றி நம்ம நிறைய காணொளிகள் பேசியிருக்கோம். வறுமை தரும் கிரக இணைவுகளும் உண்டு. இன்றைக்கி இந்த வறுமை தரும் கிரக இணைவுகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக வறுமை தரக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறதுல முதன்மையான ஒரு பாவக்கோள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது தாங்க. பற்றற்ற நிலையை தரக்கூடிய இவர் தான் நிறைய கீழ்மட்ட அன்றாடும் வருமானத்திற்கு வழி இல்லாத நிலை உள்ள மக்களை உருவாக்கும் தன்மை கொண்டவர். பொதுவாக கேதுவுடைய இயல்பு என்னென்னா, உங்களை இந்த பூமி வாழ்க்கையிலிருந்து பிச்சுக்கிட்டு வெளியில் கொண்டுட்டு போகிறத தான் செய்கிற வேலை அவரோட. அதனால தான் அவருக்கு பேர் மோட்சக்காரன். பூமியில் கிடைக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் மாயை அப்படின்னு உங்களை உணர வைக்கிற கிரகம் கேது. அதனால் கேது பகவான் தான் இந்த வறுமைக்கு மெயினான காரணமாக இருப்பார். இவருக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் ரோலில் சனியும் அப்பப்போ செயல்படுவார். தீராத வறுமை அப்படிங்கிறதுக்கு சனியும் ஒரு காரகம் தான். இப்போ எந்த ஒரு ஜாதகத்தில் சனி கேது இணைந்து, எந்த ஒரு ஜாதகத்தில் சனியும் கேதுவும் இணைந்த நிலையில் இவர்கள் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலோ, லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலோ, லக்னம் என்று சொல்லக்கூடிய முதல் வீட்டிலோ இவங்க 2 பேர் க்ளோஸாக இணைஞ்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஜாதக அமைப்புக்கு இயற்கை சுபர்களின் தொடர்பு கிடைக்காத பட்சத்தில், இயற்கை சுபர்கள் யாரும் அவங்களோட தொடர்பு கொள்ளாத நிலையில் வறுமை ஏற்படும் வாய்ப்புகள் மிகுதி. இவங்க அன்றாடம் செலவுகளை சமாளிப்புக்கிறதுக்கே வாழ்க்கையில் பெரும் போராட்டம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து போயிடுவாங்க. எது நடக்கிறது நடக்கட்டும், கடவுள் விட்ட வழி அப்படிங்கிற மாதிரி போயிடும். சனியும் கேதுவும் இணைந்து இந்த லக்னம் 2ஆம் இடம் 11ஆம் இடத்துல இருந்தால் இந்த விளைவுகள் ஏற்படும். அப்படி இவங்க இணைஞ்சிருக்கிறத வேறு சுபக்கோள்கள் பார்த்துட்டாங்கன்னா அந்த பாதிப்பு இருக்காது. இணைவு இருந்தாலும் சரி, பார்த்துருந்தாலும் சரி. இப்போ உதாரணமாக ஒரு கடக லக்ன ஜாதகம், லக்னத்திலே சனியும் கேதுவும் 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்காங்க. இது அந்த அமைப்பு தான். 2ஆம் இட தனஸ்தானத்தில் இணைஞ்சிருக்காங்க, அதே அமைப்பு தான். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இணைஞ்சிருக்காங்க, அதே அமைப்பு. அப்படி இவர்கள் இணைந்திருக்கும் நிலையில் ஒருவேளை அவங்களுக்கு வீடு கொடுத்தவங்க புல் பவரில் இருந்தாலோ அல்லது அவர்களை சுபர்கள் பார்த்தாலோ இந்த விதி மாறிவிடும். இது ஒரு வறுமை தர அமைப்பு. 2வது நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கேது மட்டும் தனியார் உங்கள் தனாதிபதியையோ லாபாதிபதியையோ கிரகணப்படுத்தி இருந்தாலும் உங்களுக்கு மிடில் ஏஜில் வறுமை நிலை மிக மோசமாக ஏற்படுற வாய்ப்புகள் உண்டாகும். கேது மட்டும் தனித்து உங்கள் தனாதிபதி அல்லது லாபாதிபதி இவர்களை இணைத்து கொண்டிருந்தால், 5 டிகிரிக்குள்ளே கிரகணம் பண்ணியிருந்தாலும் இந்த வறுமையினால் வாடும் சூழல் உருவாகும் வாய்ப்புகள் உண்டாகும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு கும்பலக்ன ஜாதகம். கும்பலக்னத்திற்கு தனாதிபதியும் லாபாதிபதியும் வர்றவர் குரு. இந்த குருவும் கேதுவும் இணைஞ்சு இதில் குரு கிரகணம் அடைகிறான்னு வச்சுக்கோங்க. 5 டிகிரிக்குள்ளே போய் கிரகணம் அடைஞ்சிடுறார். அப்படி கிரகணம் அடைஞ்ச நிலையில் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக நிறைய தவறான முடிவுகள் எடுத்து தப்பாக வாழ்க்கையில் வறுமை சூழலை உருவாக்கிக்கும் தன்மை உண்டாகும். புரியுதுங்களா? குருவும் கேதுவும் இணையிறது கேள யோகம்னு ஒரு யோகமாகவும் வரும். இதில் குரு உச்சமடையணும், இல்லை ஆட்சி அடையணும். அப்போ குருவே ஒரு இயற்கை சுபர்ங்கிறதுனால கேதுவோடு அவர் ஒரு 5 டிகிரிக்கு மேலே தள்ளி இணையிறது தான் நல்லது. அதற்கு உள்ளே போயிட்டார்னா கிரகணம் அடைஞ்சிடுவார். அப்போ பவரை பூரா கேது பிடிக்குவார். கேதுவுக்கு பொருளாதார வெற்றிகளை தரக்கூடிய குணமே கிடையாது. அருளை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், உலக வாழ்க்கையின் நிதர்சனத்தை, அதாவது ஒரு நிச்சயமற்ற தன்மையை நமக்கு உணர்த்துவார். பற்றற்ற ஞானிகளை உருவாக்கும் தன்மை கொண்ட கிரகமான கேது பொருள் வளத்தை தரக்கூடிய கிரகமாக எந்த ஒரு சூழலிலும் கருதப்பட முடியாத ஒரு கிரகம் தான். ஸோ அப்போ தனாதிபதி லாபாதிபதி கேதுவினால் கிரகணப்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்த வறுமை நிலை ஏற்படும் சூழ்நிலைகள் உருவாகும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, அன்றாட வாழ்வியலுக்கு தேவையான பொருளாதார வெற்றிகளை தரக்கூடிய கிரகங்களில் முதன்மையானவர் சந்திரன். இந்த சந்திரனை கேது பிடித்து
சந்திரனை கேது பிடிச்சு முதல்ல கூறியபடி சனி கேது எப்படி லக்னம் 2ஆம் இடம் 11ஆம் இடத்துல இருந்தாங்களோ அதே மாதிரியான கிரக நிலையில் தேய்பிறை சந்திரனாக சந்திரன் கிரகணம் அடைந்த நிலையில், அதாவது 5 டிகிரிக்குள்ளே கேதுக்குள்ளே போன நிலையில் லக்னம் தனஸ்தானம் லாபஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா இவர்களுக்கு வேறு சுபர்களின் தொடர்பு ஏற்படாத பட்சத்தில் வறுமையில் உழலும் வாய்ப்புகள் உண்டாகும். சார் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்குது சார், என்ன பண்ணலாம்? ஆரம்பம் முதல் கொண்டே பணத்தை கையாளும் முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. அதை உங்கள் வாழ்க்கை துணைக்கோ மற்ற உறவுகளுக்கோ தாய் தகப்பனுக்கோ கொடுத்துட்டு பேசாமல் ஒதுங்கி இருந்துக்கிறது நல்லது. பணம் சம்பாதிப்பதிலையும் உங்களுக்கு பெரிய அளவில் ஆர்வத்தை கொடுக்காது. ஒருவேளை அப்படி ஒரு ஆர்வம் இருக்குன்னா பெரிய வீழ்ச்சியை சந்திப்பதற்கு உங்களை இழைச்சிக்கிட்டு போகுது கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? 3 விதமான நிலைகள் இதில் வரும். இதில் எல்லாத்துலேயுமே கேது சம்மந்தப்பட்டிருப்பாருங்கிறத மறந்துடாதீங்க. கேதுவுக்கு கரும் சிகப்பு கோள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. கரும் சிகப்பு கோள், அதாவது செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. ராகு பியூர் டார்க் கரும்பாம்புன்னு சொல்லுவாங்க. கேது ஒரு மாதிரி பழுப்பும் சிவப்பும் கலந்த ஒரு நிறம் கொண்ட செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. வறுமையின் நிறம் சிகப்பு தானே, நாம் அறிந்த ஒன்று தான். அப்போ கேது இந்த வறுமையை தருவதில் முதன்மையான ஆளாக இருப்பார். அதுக்கு ரீசன் என்னென்னா, அவர் பொருள் சார்ந்த கிரகம் அல்ல, அருள் சார்ந்த கிரகம். இப்போ தனாதிபதி லாபாதிபதி கேதுவினால் அஃபெக்ட் ஆகியிருந்தாலும் 2-11 கூடைவர், 2ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல சனி கேது சந்திரன் கேது இணைந்திருந்தாலும், லக்கணத்தில் சனி கேது சந்திரன் கேது இணைந்திருந்தாலும் இவர்களை சுபக்கோள்கள் பார்க்காத நிலையில், சுபக்கோள்கள் பார்த்தா அப்படியே நிலைமை மாறிடும். பொருளாதார ரீதியான வறுமை கோட்டுக்கு கீழே போய்விடக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் பொதுவாகவே பொருளாதாரம் சார்ந்த முடிவுகளை நீங்கள் எடுக்காமல் உங்களை சார்ந்த மற்ற உறவுகளை எடுக்க விட்டு நீங்கள் அமைதியாக இருந்து விடுதல் நன்று. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு ஜாதகம் துலா லக்னம், 2 கூடைய செவ்வாய் 2ஆம் இடத்துல ஆட்சி, கூடவே கேது சனி. 2 கூடைய செவ்வாய் 2ஆம் இடத்துல ஆட்சி, கூடவே கேதுவும் சனியும் 5 டிகிரிக்குள்ளே எல்லாமே இருக்காங்க. கேது செவ்வாயையும் பிடிச்சிருக்கார், சனியையும் பிடிச்சிருக்கார். இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது கடகத்தில் உச்சம் பெற்ற குரு பார்த்துட்ருக்கார். இது மேலோட்டமாக பார்த்தா வறுமைக்கு கீழ் போக, வறுமை கோட்டு கீழே போகிற வறுமையில் வாடக்கூடிய ஜாதக அமைப்பு மாதிரி இருந்தாலும் இந்த உச்ச குருவின் பார்வை இதை எல்லாத்தையுமே மாற்றும். புரியுதுங்களா? அப்போ இந்த சுபக்கோள்களின் தொடர்பு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். சரியா? இதே உதாரணத்திற்கு குரு பார்வை இல்லையா, பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பொருளாதாரம் சார்ந்த எந்த முக்கியமான முடிவுகளையும் நீங்கள் எடுக்காமல் இருங்க. 3 கிரக நிலைகளில் இது வருது. ஒன்று சனி கேது இணைவு, 2-11 லக்னத்தில் இருந்தால். அடுத்தது சந்திரன் கேது இணைவு, 2-11 லக்னத்தில் இருந்தால். அடுத்தது உங்கள் தனாதிபதி லாபாதிபதி கேதுவினால் கிரகணப்படுத்தப்பட்டிருந்தால் இந்த விதிகள் ஏற்படும். ஸோ இந்த 3 விதிகளில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்ததுன்னா பொருளாதாரம் சார்ந்த அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் மிக முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருக்க பாருங்கள். பொருளாதார முடிவுகளை எல்லாம் நம்ம வாழ்க்கை துணை, குழந்தைகள் அல்லது தாய் தகப்பன் எடுக்க விட்டு நீங்கள் ஒதுங்கி இருந்து கொள்ளுதல் நன்று. இதில் இந்த கிரக இணைவு உள்ள ஜாதகங்களில் பூராமே ஒரு நுணுக்கம் பார்த்தோம்னா இவங்களுக்கு காசு சம்பாதிக்கிற ஆசையே குறைய ஆரம்பித்தோம். ஒரு மிடில் ஏஜில் ஒரு அளவுக்கு வரைக்கும் ரொம்ப போராடி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறைவன் விட்ட வழின்னு சொல்லி அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. லாபாதிபதி கேதுவால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் தனாதிபதி கேதுவால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே அருந்து போயிடும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. அப்போ பணம் சம்பாதிக்கிற ஆசையே வராத போது பணம் எங்கேருந்து வரப்போகுதுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வறுமையை நோக்கி இவர்கள் நகர்ந்து விடும் தன்மை மிகுதியாக இருக்கும். ஸோ இந்த கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் செயலாற்றுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.